Next topic is constructor. நமக்கு தெரியும் constructorனா இந்த கிளாஸில் ரெண்டு ஃபங்க்ஷன் 2 types of functions கொடுப்போம். constructor அப்புறம் selector. constructorோட யூஸ் என்னன்னு பார்த்தோன்னா it builds an object of a class அப்படின்னு பார்த்துருக்கோம். selector is a function, it is used to extract informations from the object அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே constructorனா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா constructor is a special function. It is automatically executed when an object of a class is created. In Python, there is a special function called init, which acts as a constructor. It begins and ends with double underscore. The constructor function can be defined with or without arguments. It is used to initialize the class variables. constructor use என்னன்னா it is used to initialize the class variables. class variables initialize பண்ண அதுக்கு initial value கொடுக்கிறதுக்காக தான் constructor யூஸ் பண்ணுறோம். that is it is used to build object of a class. இதில் வந்து பைத்தானில் இன்னிட்னு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் act as a constructor, கன்ஸ்ட்ரக்டராக ஆக்ட் பண்ணுது. இந்த முன்னாலே பார்த்துருக்கோம் நிறைய ப்ரோக்ராம்ஸில் கன்ஸ்ட்ரக்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா whenever an object of a class is created. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் init மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா டெஃப்ங்கிற கீவேர்ட் வரணும். டெஃப்க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் அண்டர்ஸ்கோர் அப்புறம் நெக்ஸ்ட் கீவேர்டு இன்னிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நேம் இன்னிட்டு அப்புறம் தென் டபுள் அண்டர்ஸ்கோர் இதெல்லாம் ஸ்பேஸ் இல்லாமல் வரணும். அப்புறம் ஓப்பனிங் ப்ராக்கெட்டு டிஃபால்ட் பெராமீட்டர் செல்ஃப் வரணும். அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டா வித்தவுட் ஆர்கியூமெண்ட்ஸும் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லைன் மஸ்ட் எண்டு வித் கோலன் அது கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் இன்னிட் மெத்தட் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இன்னிட்டுனா கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஃபால்ட் பெராமீட்டர் இருக்குது. அடுத்து ஒன் மோர் அடிஷ்னல் பெராமீட்டர் நம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எஸ் இஸ் கிரியேட்டட் வித் வேல்யூ 10. இந்த 10 நம்மளை போய் அசைன் ஆகும். என்ன அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே 3 லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். அப்பர் கேஸில் இருந்தால் அப்பர் கேஸில், லோயர் கேஸில் இருந்தால் லோயர் கேஸ்லேயே டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்து ஸ்பேஸும் அதில் இருந்தால் இங்கேயும் ஸ்பேஸ் வரும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ டாட்டு கொடுத்துருக்கோமா, கோலன் கொடுத்துருக்கோமா, ஈக்குவல் கொடுத்துருக்கோமா, எது கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆயிரும் அவுட்புட்டில். அடுத்தது செல்ஃப் டாட் நம்ஸ் ஈக்குவல் டு நம். இந்த நம்ம செல்ஃப் டாட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது எதுக்குன்னா இந்த கிளாஸில் ஏதாவது அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸு வர்றப்போ செலக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம அங்கே நம்ம அக்சஸ் பண்ணணும்னா செல்ஃப் டாட் நம்மன்னு தான் அக்சஸ் பண்ணணும். அதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்கோம். அடுத்த லைன் பிரிண்ட்டு அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ ஈஸ் கோலன் அப்படி டிஸ்பிளே ஆகும். நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ இங்கே நமக்கு என்ன அசைன் ஆகும்னு பார்த்தோன்னா 10 தான் அசைன் ஆகும். அந்த 10 டிஸ்பிளே ஆகும் அந்த இடத்துல. அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது, அதாவது எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது இந்த 10 நமக்கு பாஸ் பண்ணி அப்புறம் இந்த 3 லைன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அந்த 2 லைன்ஸ் ஆஃப் த அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். இங்கே நம்மங்கிற அடிஷ்னல் பெராமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது வேல்யூ கண்டிப்பாக கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும். இங்கே 10 கொடுத்துருக்கோம். இங்கே எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா கிளாஸ் டெஃபினிஷன் முடிஞ்ச உடனே அடுத்த லைன் எஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 10 அந்த லைன்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. க்ரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகிடுது. ரன் ஆகி நமக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுத்துருது. இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க with the name sample.
இதில் வந்து the class variable num is defined at the top of the class. The variable num can be shared by all the objects of the class. Here there are 3 objects, s1, s2, s3. அப்புறம் another one class variable value is given in the constructor init function. It is unique to each object of the class. For the first object of the class, the value becomes 15. For the second object, the value becomes 35. For the third object, the value becomes 45. So it is unique to each object of the class. That is the difference between the two variables, class variables, num and value. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 4 lines are given inside the constructor. First line வந்து sample dot num plus equal to 1. அதாவது இந்த கிளாஸ் வேரியபிளை இன்சைடு அந்த ஃபங்க்ஷன் நம்ம அக்சஸ் பண்ணும்போது கிளாஸ் நேம் டாட்டு அந்த வேரியபிள் நேம் அப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வேரியபிள் இஸ் இன்க்ரீமெண்டட் பை 1. ஃபஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும்போது இந்த வேரியபிள் இஸ் இன்க்ரீமெண்டட் பை 1. தட் இஸ் 0 + 1. அப்போது இந்த வேல்யூ பிகம்ஸ் 1 ஆயிரும். அதாவது இந்த வேல்யூ ஆஃப் த நம் பிகம்ஸ் 1. அப்புறம் செகண்ட் லைனில் செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ. இந்த கிளாஸ் வேரியபிள் வேல்யூவை செல்ஃப் டாட் வேல்யூவாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த கிளாஸில் யூஸ் பண்ணணுன்னா இந்த வேல்யூவை நம்ம அக்சஸ் பண்ணணுன்னா செல்ஃப் டாட் வேல்யூன்னு தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ப்ரிகாஷனாக அதை கொடுத்துருக்கோம். அடுத்து தேர்ட் லைனில் வந்து பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டுனாலே நமக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட் கிடச்சிரும். த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படி அதில் என்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆயிரும். ஆகும்போது அடுத்தது வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும்போது வேல்யூ இஸ் 15. தட் இஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது இந்த வேல்யூ வந்து 15ன்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்த லைனில் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட்டட்ஸ் ஈக்குவல் டுன்னு வந்துட்டு சாம்பிள் டாட் நம்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும்போது சாம்பிள் டாட் நம் வந்து 0லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் 1ன்னு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் இதான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டருடைய டாஸ்க்கு. இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது வேல்யூ வந்து பிகம்ஸ் 35 ஆயிரும். இப்போ சாம்பிள் டாட் நம் இருக்குல்ல அது இன்க்ரிமெண்ட் ஆகுது பை 1. ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய வேல்யூ 1. ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது அதனுடைய வேல்யூ 1 இருந்தது. இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது அந்த 1 வந்து 2 ஆயிரும். 1 + 1 2 ஆயிடுது. அப்புறம் செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ அது வந்து யூஸ்வல் மீனிங் தான். அடுத்தது பிரிண்ட்டு. இப்போ வந்து டிஸ்பிளே கிடைக்கும். த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஆகிட்டு வேல்யூ வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு 35ன்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்த லைன் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட்டட்ஸ் ஈக்குவல் டு அப்படி டிஸ்பிளே ஆகும். சாம்பிள் டாட் நம் வந்து இப்போது என்ன இருக்கும், ரெண்டாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுதோம், செகண்ட் டைம் கன்ஸ்ட்ரக்டரை ரன் பண்ணுதோம், அதனால் 1 + 1 2ன்னு கிடச்சிரும். 2ன்னு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது அதாவது s3 க்ரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் 1 செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது வேல்யூ பிகம்ஸ் 45 ஆகுது. சாம்பிள் டாட் நம் பிகம்ஸ் 3 ஆயிரும். தட் இஸ் 2 + 1 3 ஆயிரும். அப்புறம் செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ அது யூஸ்வல் மீனிங். அப்புறம் பிரிண்ட்டுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ நம் வந்து 45ன்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்த லைனில் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட்டட்ஸ் ஈக்குவல் டு சாம்பிள் டாட் நம்னா என்ன ரிசல்ட் வரும்னா 3ன்னு வந்துடும். இப்படி வந்து நம்ம 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்டர் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகுது. அப்போ ஃபார் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு 2 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஃபார் த செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அனதர் 2 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஃபார் த தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அனதர் 2 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆயிரும்.